إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நேற்றைய தலைப்பில் தடைகள் என்ற தலைப்பின் ஊடாக ஒரு சில செய்திகளை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அறிந்து கொண்டோம். அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போவது புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய 2697வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். அதாவது, எமது விடயத்தில் யார் ஒன்றை புதிதாக உருவாக்குவார்களோ, நாம் சொல்லாத, நாம் கற்றுத்தராத, நம்மில் இல்லாத ஒன்றை யார் எமது விஷயத்தில் உருவாக்குவாரோ அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். இந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இப்போ யார் புதிதாக உருவாக்குவாரோ, இப்போ புதிதாக உருவாக்கியவங்க யாராகவும் இருப்பாங்க. புரியுது அவன் சொல்றது? ஹதீஸ் வாசம் எப்படி வருது? யார் புதிதாக உருவாக்குவாரோ, புதிதாக ஏற்படுத்துவாரோ. இப்போ புதிதாக ஏற்படுத்தியவர்கள் என்ன செய்யலாம்? ஹதீஸ் அடுத்த பகுதி என்ன? நாம் சொல்லாத ஒன்றை நமது விஷயத்தில் நாம் கூறாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவாரோ அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். இதுல முஸ்லிமுடைய மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருதுண்டா, மன் அமில அமலன்னு வருது, லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன்னு வருது ஹதீஸ். அஹதஸைக்கும் அமிலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அஹதஸனா என்ன? புதிதாக உருவாக்குறது. புரியுதா? மன் அமில அமலன்னு என்ன அர்த்தம்? ஒரு அமலை யார் செய்கிறாரோ, நாம் ஏவாத ஒன்றை, நாம் கட்டளையிடாத ஒன்றை யார் செய்வாரோ அது என்ன செய்யப்படும்? அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். எனவே நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதற்கு இந்த ஹதீஸில் உள்ள காரணம் என்ன? இப்ப நபி அவங்க இந்த ஹதீஸை சொல்ற காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒன்றை செய்கின்ற போது அது நிராகரிக்கப்படும், அது மறுக்கப்படும் என்பதுதான் இந்த ஹதீஸ். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒட்டுமொத்த ஒரு சமூகமே சேர்ந்து செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது என்பதுதான் இந்த செய்தி. இப்போ நாம் இன்றைய இந்த தலைப்பின் ஊடாக பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த பித்அத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகின்றோம். பித்அத்துக்கு நாங்கள் படித்த வரைவிலக்கணம், நீங்கள் விளங்கிய கற்றுக்கொண்ட வரைவிலக்கணம் என்ன? பித்அத்துன்னா என்ன? நாங்கள் சொல்லுவோம், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். அப்படித்தானே? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். ஒருவர் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் அதை செய்வார். ஆனால் அதன் மூலம் அவர் இறை நெருக்கத்தை பெற முடியாது. ஏன்? அதற்கு அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா? இப்போது ஒரு வணக்கத்தை பொறுத்தவரையில் வணக்கத்தில் வரம்பு மீறுதல் என்பது இரண்டு கோணங்கள்ல நிகழும்.
இபாதத்தை நீங்க எடுத்தீங்களா, இபாதத்தில் வணக்கத்தில் வரம்பு மீறுதல் என்பது 2 கோணங்களில் நிகழும். முதல் கோணம் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அது உங்களை ஷிர்க்குக்கு இட்டு சென்று விடும். நல்ல கவனிங்க. மார்க்கத்துல வணக்க வழிபாடுகள் எடுத்தீங்கன்னா, வணக்க வழிபாடுகளில் வரம்பு மீறுதல் எத்தனை வகை? 2 வகை. அதுல ஒன்று உங்களை எதற்கு இட்டு சென்று விடும்? ஷிர்க்குக்கு இட்டு சென்று விடும். எது ஷிர்க்குக்கு இட்டு செல்லும் சொல்லுங்க. அல்லாதவர்களுக்கு அந்த வணக்கத்தை செலுத்தும் போது, மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கமாகவே இருக்கலாம், மார்க்கம் சொன்ன ஒன்றாகவே இருக்கலாம், மார்க்கம் சொன்ன ஒரு இபாதத்தாகவே இருக்கலாம். அது அல்லாதவர்களுக்கு செய்யும் போது அது என்ன? ஷிர்காக மாறிவிடும். சரி, இது வரம்பு மீறுதல்ல ஒரு பகுதி, முதல் பகுதி. 2வது பகுதியை பாருங்க. 2வது பகுதி என்ன? அதாவது அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வகையில் செய்யும் போது, அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வகையில் செய்யும் போது அது எதுவாக மாறும்? நல்ல பிதத்தாக மாறும். முதல் வகை என்ன? சரி, அது என்னது? மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தும் போது அது சரி. 2வது வகை என்ன பார்க்கிறோம்? அது வணக்கத்துல எப்படி அது நிகழும்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வகையில் முறையில் அதை நிறைவேற்றும் போது அது பிதத்தாக மாறும். அப்ப இபாதத்துல வரம்பு மீறுதல் 2 வகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வணக்கத்தில் வரம்பு மீறுதல் எத்தனை வகை? 2 வகை. ஒன்று என்ன? எதுக்கு கொண்டு போகும்? ஒன்று ஷிர்க், அடுத்தது பித்அத். சரியா? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நான் உங்களுக்கு இதிலே சொல்ல விரும்பக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு வணக்கம் எப்படியெல்லாம் பிதத்தாக மாறும். அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வணக்கம், மார்க்கம் சொல்லித்தந்த ஒரு இபாதத், அது எப்படியெல்லாம் பிதத்தாக மாறுகிறது, இது நான் கட்டாயம் தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். புரியுதா? சொல்ல மார்க்கத்துடைய தீர்ப்பு அது பிதஅத் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது நிராகரிக்கப்பட்டு விட்டது, அது மறுக்கப்பட்டு விட்டது என்பது தெளிவான தீர்ப்பு. எனவே நமது இபாதத்துகளை நாம் பிதஅத்துகளிலிருந்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பில் நமது இபாதத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களை இதுல சொல்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, இப்ப நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த, ஒரு வணக்கத்தை மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கம், மார்க்கம் சொன்ன ஒன்று, இப்ப மார்க்கம் சொல்லாத ஒன்று ஒருத்தன் செய்கிறான்டா, அது நமக்கு என்ன? அதுவும் பிதஅத் தான். மார்க்கம் சொல்லாத ஒன்றை ஒருவன் செய்கிறான். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள் நபியுடைய மனைவிமார்கள்ட்ட என்ன கேட்டாங்க? எதை பற்றி கேட்டாங்க? நபியுடைய வணக்கங்களை பற்றி கேட்டாங்க இல்லையா? நபியுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்டாங்க. கேட்டுவிட்டு அந்த 3 பேரும் என்ன முடிவு செஞ்சாங்க? அந்த 3 பேரும் நபி அவர்கள் சிறப்புக்குரியவங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, இந்த அளவு அவங்க நபியுடைய வணக்க வழிபாடுகளே நம்ம குறைவா மதிக்கிற மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்க எப்படி லெவல் ஆயிட்டு, சிலவங்க அப்படித்தானே, சிலருடைய மனோநிலைகள் அப்படியெல்லாம் மாறும் சில நேரங்கள்ல. அப்ப எனவே அவர்கள் 3 பேரும் என்ன முடிவு செய்தார்கள்? என்ன முடிவு செஞ்சார்கள்? ஒருத்தர் முடிவு செய்தார், நான் இதன் பிறகு நோன்பை விடவே மாட்டேன், தொடர்ந்து நோன்பு தான், நோன்பு இருக்க போகிறேன். ஒருத்தர் முடிவு செஞ்சிட்டார். அடுத்தவர் என்ன முடிவு செஞ்சாரு? நான் இரவு முழுவதும் நின்று வணங்க போகிறேன், தூங்கவே மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டார். 3வது மனிதர் என்ன முடிவு செஞ்சாரு? நான் திருமணம் முடிக்கவே மாட்டேன். திருமணம் முடிச்சாதானே அதை கேட்பா இதை கேட்பா, எல்லா பிரச்சனையும் வரும். என்ன? திருமணமே வேண்டாம், ஃபுல்லா என்ன? இபாதத் தான். இப்படி 3 பேர் முடிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்ட போது நபி அவர்கள் அந்த 3 பேரையும் அழைத்தார்கள். அழைத்து என்ன கேட்டாங்க? நீங்கள் இப்படி முடிவு செய்தவர்கள், இவ்வாறு பேசிக்கொண்டவர்கள் என்று அழைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களில் நான் தான் முதன்மையானவன். முதல் மெசேஜ் என்ன? அல்லாஹ்வை என்ன ஓவர்டேக் பண்ணியும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வை அஞ்ச முடியாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யாரு? நான் தான் முதன்மையானவன், அல்லாஹ்வை பயப்படுவதில், அஞ்சுவதில். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதை முதல்ல சொல்றாங்க அந்த செய்தியை. இது கட்டாயம் எங்கட பதிவுல இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் அல்லாஹுவை அறிந்தவர்களில், அல்லாஹுவை அஞ்சியவர்களில் முதன்மை ஆனவர்கள்.
அடுத்து சொல்றாங்க நபி அவர்கள், நான் நோன்பு நோட்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். நோன்பு நோட்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன். புரியுதா? இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் எனது வழிமுறையை வெறுப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப அன்புக்குரிய நறுமை சகோதரர்கள், இப்போ ஒருத்தர் என்ன செய்ய போறாரு, ஒருத்தருக்கு சக்தி இல்ல, அதற்காக திருமணம் முடிக்காம இருக்கிறாருன்னா அதுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கு, அப்படி ஒன்று சொல்லுது. அப்படி இல்லாம ஒருத்தர் நான் என்ன ஒரு போய் துறவரம் இருக்க போகிறேன், திருமணமே முடிக்க மாட்டேன், நான் ஒரு பிரம்மச்சாரியாக என்ன செய்ய போறேன், இப்படி இருக்க போறேன்டா அது நபி வழியா இல்ல. அதாவது சொன்னாங்க, யார் எனது வழிமுறையை வெறுப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வழிகாட்டல் அதுதான் மார்க்கம், அதுதான் தீன். நாங்க அல்லாஹுவை நெருங்குவதாக இருந்தால் எந்த ரூட்ல தான் போயணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அந்த ரூட்ல போனாதான் அல்லாஹுவை நெருங்க முடியும். நாங்க அதை விட்டு விட்டு வேறு வழியை தேர்வு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் இறை நெருக்கத்தை பெற முடியாது. நாங்க இறைவனுடைய கோபத்தையும் வெறுப்பையும் தான் பெற முடியும். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னவென்றால், வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் பிதஅத்துகளாக எப்போது மாறும், அதனுடைய வடிவங்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது நறுமையான சகோதரர்களே, இப்ப நாம் எடுப்போம். இப்ப நோன்பென்ற வணக்கம், இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கம். நோன்பென்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கம். புரியுதா அவங்க சொல்றது? இப்ப மார்க்கத்தில் உள்ள இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, இதை ஒருவர் எப்போது செய்கிறார் என்று சொன்னால், மார்க்கம் கூறாத ஒரு காரணத்துக்காக நோன்பு வைக்கிறார். மார்க்கம் கூறிய காரணங்கள் உண்டு, மார்க்கம் கூறாத காரணங்கள் உண்டு. இப்ப மார்க்கம் கூறிய காரணங்களுக்காக நோன்பு வைக்கிற எதை உதாரணமா சொல்லலாம் சொல்லுங்க. மார்க்கம் கூறிய காரணங்களுக்காக நோன்பு வைத்தல், அதற்கு உதாரணமா எது சொல்லலாம்? ஆஷுரா நோன்பை சொல்லலாம், அரஃபா நோன்பை சொல்லலாம். ஒருவர் வாரத்துல ஒருவர் திங்கள் வியாழன், இதெல்லாம் மார்க்கம் சொன்ன காரணத்தோடு உள்ள நோன்புகள். இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு, நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதே நோன்பு அருமை சகோதரர்களே, ஒருவர் மார்க்கம் கூறாத காரணத்துக்கு வைக்கும் போது பிதஅத்தாக மாறும். ஒருவர் மிஅராஜுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறார். இப்ப மிஅராஜுடைய நாளில் நோன்பு வைக்கிறார், நபி அவர்கள் இதற்கு வழிகாட்டவில்லை. நபி அவர்கள் இதற்கு வழிகாட்டவில்லை. பராத்துடைய தினத்தில் நோன்பு வைக்கிறார், நபி அவர்கள் இதற்கு வழிகாட்டவில்லை. எனவே இது பிதஅத்தாக மாறுகிறது. ஏன் பிதஅத்தாக மாறுகிறது? நபி அவர்கள் அங்கு காரணத்தை சொல்ல, அப்ப மார்க்கம் கூறாத ஒரு காரணத்துக்கு அதை செய்யும் போது அது பிதஅத்தாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி எல்லாம் மாறும் என்றது. ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு வாதத்தை முன்வைத்தால், எப்படி வாதம்? நோன்பு வைப்பது என்ன பாவமா என்று கேட்கிறார் உங்கள்ட்ட. ஒருத்தர் மேராஜுடைய தினத்துல நோன்பு வச்சிருக்கிறார், நீங்க சொல்றீங்க இது கூடாதுன்னு சொல்றீங்க அவருக்கு. அவர் திருப்பி உங்கள்ட்ட கேட்கிறாரு, நோன்பு வைப்பது என்ன பாவமான்னு கேட்கிறார். இவருக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல வேணும்? இப்படி, அதாவது நீங்கள் நோக்கக்கூடிய நாள் இருக்கிறதே, இந்த நாளில் நபி அவர்கள் என்ன செய்யல, காட்டி தரவில்லை. அப்ப நீங்க தொடர்படுத்தக்கூடிய இந்த காரணம் மார்க்கத்தில் இல்லாதது, எனவே இது பாவம். நீங்க வைக்கிற நோன்பல்ல பாவம். எது பாவம்? ஒரு நாளோடு அதை சம்பந்தப்படுத்துறீங்களே, நபி அவங்க கூறாத அந்த காரணம், அப்ப இது பாவம் என்று நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அப்ப முதல் வடிவம் புரிஞ்சுட்டா? முதலாவது, அப்ப ஒரு இபாதத் பிதத்தாக மாறுவதற்குரிய முதல் விஷயம் என்ன சொல்லுங்க? மார்க்கம் கூறாத ஒரு காரணத்துக்காக ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு வணக்க நோன்பு, நான் உதாரணமாக சொன்னேன், அது போன்ற தொழுகையாக இருக்கலாம், மற்ற மற்ற வணக்கங்களாக இருக்கலாம். மார்க்கம் கூறாத காரணத்துக்காக செய்யும் போது அது என்னதாக மாறிவிடும்? அது பிதஅத்தாக மாறும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நன்றாக தெளிவான விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும். இதில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க என்ன செய்யலாம், பிறகு தேவையா கேட்டுக்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அதாவது மார்க்கம் சொன்ன அந்த வகையை ஒருவர் மாற்றுகிறார். மார்க்கம் சொல்லி இருக்கிறது, இந்த வகையில என்ன செய்யலாம், இந்த இபாதத்தை செய்யலாம். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப உதுஹியா எடுங்க. உதுஹியா என்ற வணக்கம்
இந்த உலுஹியாவை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்குரிய பிராணிகள் என்ன? ஒட்டகம், ஆடு, மாடு இல்லையா? ஒட்டகம், ஆடு, மாடு ஆகிய இவைகளில் தான் ஒருவருக்கு உலுஹியா என்ற வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, ஒருவர் உலுஹியாவாக ஒரு குதிரையை கொடுப்பாராக இருந்தால் இது பிதஅத்தாக மாறுகிறது. அப்ப ஏன், என்ன காரணம்? அங்கு நபி அவர்கள் சொன்ன வகைகள் 3 தான். என்னென்ன? ஒட்டகம், மாடு, ஆடு தான் சொன்னாங்க. எனவே இவர் குதிரை என்ற அந்த ஒரு வகையை அங்கு கொண்டு வருகின்ற போது நபி அவர்கள் கூறாத ஒரு வகையை அங்கு அவர் என்ன செய்கிறார்? தேர்வு செய்கிறார். அது பிதஅத்தாக மாறுகிறது. வகையை மாற்றுகின்ற போது அது பிதஅத்தாக மாறும். 3வது அருமையான சகோதரர்களே, ஒரு இபாதத் பிதஅத்தாக மாறக்கூடிய 3வது இடம், அதாவது அங்கு சொல்லப்பட்ட அளவை அவர் மாற்றுகிறார். ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தவாஃப் என்பது 7 சுற்றுகள். தவாஃப் என்பது 7 சுற்றுகள். ஒருவர் நன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாரு? ஒரு 8வது ஒரு சுற்றை அதிகப்படுத்துகிறார், 8வது ஒரு சுற்றை கூட்டுகிறார் என்று சொன்னால் அது பிதஅத்தாக மாறுகிறது. ஒருவர் என்ன செய்யறாரு? லுஹர் 4 ரக்காத், இன்னொரு ரக்காத் அதிகப்படுத்துவோம், அதுல ஒரு ருக்கு வரும், 2 சுஜூத் வரும், ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா வரும் என்பதற்காக ஒரு ரக்காத்தை அதிகப்படுத்தினால் அது அங்கு என்ன செய்கிறது? பிதஅத்தாக மாறுகிறது. எனவே சொல்லப்பட்ட அளவு இருக்கிறதே, அளவு அது மிக கவனம். இப்ப நாங்கள் உது செய்யும் போது ஒரு உறுப்பை 3 முறை கழுவுவதற்கு நபி அவங்க சொன்னாங்கன்னா 3 முறை தான், 4 முறை கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க 3 முறையை விட அதிகம் கழுவியவர் வரம்பு மீறியவர் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த உறுப்புகள் உதுல புரியுது அவங்க சொல்றது? ஒரு முறை கழுவலாம், ஒரு முறை கழுவுவதும் சொன்ன ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு முறையும் கழுவி இருக்கிறாங்க உதுவுடைய உறுப்புகளை, 2 முறையும் கழுவி இருக்கிறார், அதுக்கும் ஹதீஸ் இருக்கிறது. 3 முறையும் கழுவி இருக்கிறார்கள், 3ஐ விட அதிகம் கழுவவில்லை. அப்ப இது 3 என்பது சுன்னா. அதை விட நாம் அதிகப்படுத்த யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அது பிதஅத்தாகும். திக்ர், தொழுகையில நாங்க சலாம் கொடுத்த பிறகு சுபஹானல்லாஹ் 33 என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா 34 முறை செய்ய முடியாது. அந்த இடத்தில் 33 நபி அவங்க சொல்லி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 33 தான் சொல்லி தந்தாங்க. வேற எண்ணிக்கைகள் ஹதீஸ்ல வந்துச்சுன்னா அந்த எண்ணிக்கைகளை நாங்க என்ன செய்யலாம்? விளங்கி கொள்ள முடியும். இவ்வாறு அருமை சகோதரர்களே, சொல்லப்பட்ட அளவு இது மிக முக்கியமான மார்க்கம் கூறிய அந்த அளவு, அதை விட நாம் அதிகப்படுத்த கூடாது. அவ்வாறு அதிகப்படுத்தும் போது அவர் எந்த நோக்கத்தில் அதிகப்படுத்தினாலும் அது என்ன செய்யாது? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய நோக்கம் நல்லதா இருக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்ல நோக்கத்தில் தான் செய்யணும், நான் செய்யறது பேசுங்க நல்ல நல்ல நோக்கத்துல என்ன செய்யறது? ஒருவர் நல்ல நோக்கத்துல செய்யலாம், நோக்கம் நல்லதாக இருக்கலாம். நோக்கம் மட்டும் நல்லதா இருந்து சரி வருமா? செய்யக்கூடிய முறை எதுவாக இருக்க வேண்டும்? நபி வழியாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் யாருடைய எண்ணங்களையும் இங்கு குறை சொல்ல வரவில்லை. நாம் இங்கு சொல்வது நீங்கள் செய்யக்கூடிய முறை. நாங்க பார்க்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலர்கள் கற்களை வைத்துக் கொண்டு திக்ர் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வட்டமிட்டு கொண்டு கற்களை வைத்துக் கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்றார், கப்பிரு, தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்லும் போது எல்லாரும் தக்பீர் சொல்றாங்க. இப்படி கூட்டாக திக்ர் செய்யக்கூடிய இவர்களை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இன்னும் மரணிக்கவில்லை, நபி அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இன்னும் உக்கி போகவில்லை, நபி அவர்கள் அணிந்த ஆடைகள் இன்னும் என்ன செய்யவில்லை, அவை அழுகி போகவில்லை, இவ்வளவு அவசரமாக நீங்க வழிகேட்டின் பக்கம் செல்கிறீர்களே. அப்ப அவங்க சொன்ன பதில் என்னவென்றால், நாம் இதன் மூலம் நன்மையை தவிர வேறு எதையும் நாம் நாடவில்லை என்றுதான் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாம் இதன் மூலம் நன்மையை தவிர வேறு எதையும் நாடவில்லை என்றுதான் சொன்னார்கள். நறுமை சகோதரர்களே, அப்போது அவங்க சொன்னாங்க, நன்மையை நாடி எத்தனையோ பேர் அதை அடைந்து கொள்ளவில்லை. நன்மையை நாடிய, நல்ல கவனிங்க, நன்மையை நாடிய எத்தனையோ பேர் அதை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேர்வு செய்த வழி தவறானது. நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழியில் அவர்கள் செய்யாத காரணத்தால் அவங்க சொல்றாங்க, நன்மையை நாடி எத்தனை பேர் அதை அடைந்து கொள்ளவில்லை. அன்பிற்குரியவர்களை, நோக்கம் மட்டும் சரியா இருந்து போதாது, முறையும் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும். முறையும் சரியாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு வணக்கம் பிதஅத்தாக மாறக்கூடிய அந்த முறைகள்ல எப்படியெல்லாம் பிதஅத்தாக மாறும் என்பதில் உங்களுக்கு 3வது ஒன்றை சொல்லியிருக்கிறேன். 3வது என்ன? அந்த மார்க்கம் சொன்ன அளவை விட அதை அதிகப்படுத்துவது.
அல்லது சொன்ன அளவை விட குறைப்பது, இது கூடாது. எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அந்த அளவு, அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்ப எனவே இது நாம் இதுல கவனிக்க வேண்டிய மூன்றாவது விடயம். நாலாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது மார்க்கம் சொன்ன காலம் இருக்கிறது. ஒவ்வொரு வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் சொன்ன ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் பிறை 9 தான் அரஃபாவிலே தங்க வேண்டும். ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் பிறை 9 தான் அரஃபாவில் தங்க வேண்டும். அவர் என்ன செய்யறாருன்னா, பிறை 10 போய் அரஃபாவில் தங்குறாருன்னு வைங்க, அல்லது பிறை 11 போய் தங்குறாருன்னு வைங்க. அப்படி தங்குவார் என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜு கிடைக்காமல் போய்விடும். பிறை 9 நபி அவர்கள் அங்கு முடிவு செய்தது அரஃபா என்பது அந்த 9வது நாள். அதே போன்று மினாவுடைய நாட்கள் என்று மார்க்கம் சொல்லுது, முஸ்தலிஃபாவுடைய இரவு. இப்படி மார்க்கம் வகுத்த காலங்கள். இப்ப தொழுகை எடுத்தீங்கன்னா ஒரு தொழுகையுடைய ஆரம்ப நேரம், முடிவு நேரம், அந்த நேரத்துக்குள் அந்த தொழுகையை தொழுதாக வேண்டும். இப்படி மார்க்கம் சொன்ன அந்த நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்துக்குள் அதை நிறைவேற்ற வேண்டும். நோன்பு ரமதான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டுள்ளது. ரமதானில் இந்த வணக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். இவ்வாறு நறுமையான சகோதரர்களே, ஒருவர் இந்த காலத்தை, மார்க்கம் வகுத்த இந்த நேரத்தை, காலத்தை மாற்றுகின்ற போது அது என்ன செய்துவிடும்? அது பித்அத்தாகும். ஒருத்தர் ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாத வேறொரு மாதத்தில் இப்ப போய் ஒருத்தருக்கு ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. ஹஜ்ஜுக்கென்று ஒரு காலத்தை மார்க்கம் என்ன செய்திருக்கிறது? குறிப்பிட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதுல நாங்க கவனிக்க வேண்டிய 4வது விடயம், மார்க்கம் வகுத்த அந்த காலம், நேரத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. மாற்றுவதன் மூலமாக அது என்ன செய்துவிடும்? அது பித்அத்தாக மாறிவிடுகிறது. அடுத்து என் அருமையான சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப நாங்க எத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டோம்? 4 விடயங்களை உங்களுக்கு இதுல சொல்லிட்டோம். 4 விடயங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, காலம், அதே போன்று இடம். இடத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இடமும் சொல்லலாம். இப்ப இடம் இப்ப நாம் பார்க்கிறோம், 9வது நாளில் எங்கு தங்க வேண்டும்? அரபாவில் தான் தங்க வேண்டும் என்றால் அந்த இடமும் அங்கு முக்கியம். அந்த நாளில் ஒருவர் அந்த நாளில் அங்கு அரபாவிலே தங்காமல் அவர் ஹரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னா ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புரியுது சொல்றது? இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இஅ்திகாஃப் என்ற வணக்கம் மஸ்ஜிதில் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம். அல்லாஹ் சொல்கிறான், வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். மஸ்ஜிதுகள்ல தான் நீங்க இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ஒருவர் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை அவர் என்ன செய்யறாரு? வீட்டுல ஒரு இடத்தை ஒதுக்கி செய்வாரண்டா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்னா மார்க்கம் அதற்கு ஒரு இடத்தை வகுத்து இருக்கிறது. இந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கம் மஸ்ஜிதில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும், இப்படி சொல்கிறது மார்க்கம். இப்படி என் அருமை சகோதரர்களே, மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வகுத்திருந்தால் அங்குதான் அந்த வணக்கம் என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவேற்றப்பட வேண்டும். இதுவும் மாற்றப்படக்கூடாது. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இதில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த முறையை மாற்றுகின்ற போது பித்அத்தாக மாறும். எது? முறையை மாற்றுகின்ற போது. இப்போ ஒருத்தர் பள்ளிக்கு வாரார், பள்ளியில் என்ன செய்யறாங்க? எல்லாரும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இவர் கூப்பிட்டு என்ன செய்யறாரு? எல்லாம் சுன்னத் தொழுது கொண்டு இருக்கிறாங்கன்னு வைங்களே. சுன்னத் தொழுது கொண்டிருக்கக்கூடிய மக்களை நான் அழைத்து, வாங்க உங்களுக்கு ஜமாத்தோடு நான் இந்த சுன்னத்தை தொழுவிக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? ஜமாத்தோடு தொழுவிக்கிறேன். ஜமாத்தோடு தொழுதா எத்தனை மடங்கு நன்மை? 27 மடங்கு நன்மை என்ற ஹதீஸை வச்சு சுன்னத் தொழுகிறவங்களை எல்லாம் அழைச்சி இவர் ஜமாத் நடத்தினா என்ன நடக்குது? இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட. ஏன்? ரசூலுல்லாஹ் சுன்னத்தான ஒரு தொழுகை இப்படி தொழுவதற்கு காட்டி தரவில்லை. ஆனா அதே நேரத்துல உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல பாருங்க, ரமதானுடைய இரவில் மஸ்ஜிது நபவியில் மக்கள் ஆங்காங்கே ஜமாத்தாக அப்படி தொழுது கொண்டு இருக்கின்ற போது அவர்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இமாமின் கீழ் ஒன்று திரட்டினாங்க. ஒரு இமாமின் கீழ் அந்த ரமதான்ல இரவு தொழுகையை ஒரே இமாமின் கீழ் தொழுங்கள் என்று ஒன்று திரட்டினாங்க. மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க. அப்ப இதை அவங்க செய்தார்களே, எப்படி செஞ்சாங்க என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்ப எனவே இதற்குரிய பதில் என்ன? நபி அவர்கள் தனது வாழ்நாளில் ஜமாத்தோடு ரமதானில் இரவு தொழுகை தொழுதாங்க. ஒரு நாள் தொழுதார்கள், 2 நாள் தொழுதார்கள், 3 நாள் தொழுதார்கள். அதன் பிறகு நபி அவர்கள் ஏன் ஜமாத்தோடு அவர்களுக்கு தொழுவிக்கவில்லை, தொழுகை நடத்தவில்லை என்றால், இந்த தொழுகை மக்களுக்கு கடமையாகி விடுமோ என்று பயந்துதான். நபி அவர்கள்
ஜமாத்தோடு தொழுவதை ஏன் விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தில், கடமையாகி விடுமோ என்ற பயத்தில் தான் நபி அவங்க விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத் ஆரம்பிச்சாங்களே என்று சொன்னா, அவங்க ஆரம்பிச்சது, அதுக்கு பிறகு அது என்ன செய்யாது, கடமையாகாது. என் மார்க்கம் முழுமையாகி விட்டது. நபி அவர்களுடைய மௌத்தோடு மார்க்கம் முழுமையாகி விட்டது. அவங்க ஜமாத்தோடு அந்த தொழுகை திரும்ப அவங்க செய்தாங்கன்னா என்ன காரணம்? நபி அவங்க தனது வாழ்நாளில் இதை ஜமாத்தோடு செய்தாங்க, விட்டதற்கான காரணத்தை சொன்னாங்க. காரணத்தை சொல்லாம விட்டு இருந்தாங்கன்னா சொல்லலாம். ஆனா நபி என்ன சொல்றாங்க? விடுவதற்கான காரணத்தையும் சொன்னாங்க. என்ன காரணம்? கடமையாகி விடுமோ என்ற பயத்தில் தான் நான் வரல பள்ளிக்கு, மஸ்ஜிதுக்குன்றான். உங்கள் மீது இது கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தில். அப்ப அந்த காரணம் நபியுடைய மௌத்துக்கு பிறகு அந்த காரணம் மறுபடியும் வருமா? வராது. ஏன்? அதுக்கு பிறகு யாராலும் ஒன்றை கடமையாக்க முடியாது. ஏன்னா மார்க்கம் முழுமையானது. அவர்கள் ஜமாத்தை என்ன செஞ்சாங்க? அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நான் உங்களுக்கு இதுல ஒரு 6 வடிவங்கள் சொன்னேன். எத்தனை வடிவங்கள்? 6 வடிவங்கள் சொன்னேன். ஒரு வணக்கம் எப்போது பிதஅத்தாக மாறும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறும் என்று 6 வடிவங்கள் சொன்னேன். முதல் வடிவம் சொல்லுங்க பாபா. அதாவது மார்க்கம் சொல்லாத ஒரு காரணத்துக்காக அதை செய்வது. அதுல என்ன இருக்குது? மார்க்கம் கூறாத ஒரு காரணத்துக்காக, மார்க்கம் அந்த காரணத்தை சொல்லவில்லை. அதுக்கு உதாரணமாக என்ன சொன்ன உங்களுக்கு? ஒருவர் மிஅராஜுடைய நாள் என்ன செய்யறாரு? நோன்பு வைக்கிறார். அப்ப எனவே நோன்பென்ற வணக்கம் மார்க்கத்திலே இருந்தாலும் அவர் தொடர்படுத்தக்கூடிய காரணம் மார்க்கம் சொன்னதா? இல்லை. அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இது நான் ஒரு உதாரணம், நீங்க எல்லாத்துக்கும் எடுக்கலாம். இப்ப மார்க்கம் சொல்லாத ஒரு காரணத்தை தொடர்படுத்தும் போது அது பிதஅத்தாக மாறும். சரி, இரண்டாவது நான் உங்களுக்கு இதுல என்ன சொன்னேன்? வகை. இப்ப மார்க்கம் இந்த வகையில், அதுக்கு உதாரணமாக நாங்க எதை பார்த்தோம்? உதுஹியாவை பார்த்தோம். உதுஹியாவுக்குரிய பிராணிகள் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், இல்லையா? ஒருவர் குதிரையை உதுஹியாக கொடுக்க போகின்றார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது பித்ஆ, மறுக்கப்படும். அப்ப எனவே அங்கு வகையை மாற்றுகின்ற போது பிதஅத்தாகின்றது. மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது அளவு. மார்க்கம் அளவை சொல்லி இருக்கிறது. லுஹரா 4 ரக்காத், ஃபஜ்ரா 2 ரக்காத், மக்ரிபா 3, தவாஃபா 7 சுற்றுக்கள், சஅயா 7 சுற்றுக்கள். இப்படி மார்க்கம் சொன்ன அளவு, இந்த அளவை ஒருவர் மாற்றும் போது அது பிதஅத்தாக மாறும் என்று இதுல மூன்றாவது சொன்னேன். நான்காவது என்ன? மார்க்கம் அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, அதை மாற்றக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? அதை மாற்றினாலும் பிதஅத்தாக மாறும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஐந்தாவது என்ன பார்த்தோம்? இடம். குறிப்பிட்ட மார்க்கம் அதற்கென்று ஒரு இடத்தை சொல்லி இருக்கு, அந்த இடத்தை மாற்றினாலும் பிதஅத்தாகும். அதுக்கு உதாரணமாக என்ன சொன்னோம்? ஹஜ்ஜை நிறைவேற்றுவதா இருந்தா உம்ரா எங்க தான் போயிடும்? அங்கு மக்காவுக்கு தான் செல்ல வேண்டும். மக்காவுக்கு தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செல்ல வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன, பாகிஸ்தான் ஒரு கௌபாவை கட்டி வச்சுக்கிறான், ஈரான்ல கட்டி வச்சுக்கிறான். அப்ப இதெல்லாம் அவன் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய இடம் அதுதான், அங்குதான் சென்றாக வேண்டும். அதுபோன்றுதான் இஅ்திகாஃப், மஸ்ஜிதில் தான் அது நிறைவேற்றப்பட்டாக வேண்டும், வேறு இடங்களில் அல்ல. இடத்தை மாற்றும் போது அது பிதஅத்தாக மாறும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, கடைசியாக நாம் இதுல உங்களுக்கு 6வதாக சொன்ன விடயம்தான் அந்த முறை. மார்க்கம் ஒரு முறையை சொல்லியிருக்கு, வணக்கத்தை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் ஒரு முறையை சொல்லி இருக்கும் போது அந்த முறையை மாற்றும் போதும் பிதஅத்தாக மாறும். எனவே நறுமையான பிதஅத்துடைய அடுத்து என்ன? பிதஅத்துடைய மார்க்க தீர்ப்பு என்ன? அது மறுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திலும் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத பிதஅத்துகள் நுழைந்து விடக்கூடாது. இதுல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் இதுல மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக உங்களுக்கு நான் இதுல சொல்ல விரும்பக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, பிதஅத் என்பது என்னென்ன மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பிதஅத் என்னவென்ற எல்லாருக்கும் தெரியுமா? பிதஅத் என்றால் என்னவென்று கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்ன விளக்கம் சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒவ்வொன்றும், அதாவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகளாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதவைகள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள்,
இவைகள் ஒவ்வொன்றும் பிதத்தாகும். இல்லைங்களா? இதை பத்தி சொல்லும் போது நீங்க மைக்க பயன்படுத்துறீங்க, போனை படுத்துறீங்கன்னா இது நாங்க யாரும் பிதத்துன்னு சொல்லல. நாங்க சொல்றது மார்க்கத்தில் உள்ள விடயங்கள், மார்க்கத்தில் உள்ள விடயங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படைண்டா, ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை பொறுத்த வரையில அதை செய்யறவர் தான் அதற்குரிய ஆதாரத்தை காட்டணும். புரியுது அவனை சொல்றது? இப்ப நாங்க சொல்றோம் பாங்குக்கு முன்னால சலவாத்து கூடாது, பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்வது பிதஅத்னு சொல்றோம். புரியுதா? இப்ப இப்படி சொல்லும் போது அவர் கூடாது என்பதற்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்க கூடாது. செய்கிறவர் என்ன செய்யணும்? அதற்குரிய ஆதாரம் தர. என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிலால் அதான் சொன்னாங்க, 5 நேரத்துக்கு சொன்னாங்க. அந்த அதான்ல முன்னால சலவாத்து சொல்லப்படவில்லை. அவங்க அல்லாஹு அக்பர் என்று தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை செய்யக்கூடியவர் அதற்குரிய ஆதாரத்தை தர வேண்டும். உலக விஷயங்கள் எடுத்துட்டீங்களா, உலக விஷயங்கள் இதுக்கு நேர் மாற்றமானது. உலக விஷயங்கள் என்று வரும்போது அது கூடாது என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டணும். புரியுது அவன் சொல்றது? இப்ப ஒரு உணவு இருக்குதுன்னு சொன்னா இந்த உணவு ஹராம் என்பதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். புரியுது அவன் சொல்றது? இதை மார்க்கம் கூடாது என்று சொன்னதற்கான ஆதாரத்தை. இப்ப துன்யாவுடைய விஷயங்கள் இதற்கு நேர் மாற்றமானது. இபாதத் தீனுடைய விஷயங்கள், அதை செய்யக்கூடியவங்க அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். உலக விஷயங்கள் துன்யாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்டா, இப்ப இந்த மொபைலை பயன்படுத்த கூடாது என்பதற்கு ஆதாரம் காட்டணும். மைக்க பயன்படுத்த கூடாது என்பதற்கு என்ன செய்யணும்? ஆதாரத்தை காட்டணும். இல்லாட்டி தாராளமா அதை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். புரியுது அவன் சொல்றது? இப்ப நபி அவர்கள் எவ்வளவு விஷயங்களை பயன்படுத்தினாங்க தாவாவுக்கு. அப்ப அனுமதிக்கப்பட்டவைகள். இப்ப கூடாதண்டா, கூடாது என்பதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க. இதை நாங்க தெளிவாக இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேறுபாட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, உலகத்தில் எவ்வளவுதான் முன்னேற்றங்கள் வந்து விட்டாலும் தீனுடைய அடிப்படைகள் மாறாது. இப்போ ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒட்டகத்துல தான் பயணிச்சாங்க, ஒட்டகத்துல பயணம் செஞ்சாங்க, குதிரையில பயணம் செய்தாங்க. புரியுதா? இப்ப நாங்க என்ன செய்யறோம்? கார்ல போறோம், பல வகையான வாகனங்கள், பிளைட்ல போறோம். எதுல போனாலும் பிரயாண துஆ மாறாது. புரியுது அவங்க சொல்றது? நான் பிளைட்ல போறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரயாண துஆ ஒன்று அடித்தாங்கடா, சரி வருமா? ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போகும்போது என்ன பிரயாண துஆ ஓதினாங்களோ அதே பிரயாண துஆ தான் எதுல, என்ன கப்பல்ல போகலாம், பிளைட்ல போகலாம், எதுல போனாலும் இது மாறுமா? இது மாறாது, இது மாறாது. புரியுது அவங்க சொல்றது? உலக முன்னேற்றங்களை பொறுத்தவரையில அது அனுமதிக்கப்பட்ட காலம் எல்லாம் பயன்படுத்தலாம், அதுல ஏதாவது தடை வந்தா கூடாது. உலக விஷயங்களை பொறுத்தவரையில அவைகளை நாங்க தாராளமா பயன்படுத்தலாம். அதுல ஏதாவது தடைகள் வருகிறதா, மார்க்கம் தடுக்கக்கூடிய ஏதாவது அதுல இருக்கிறதா என்றால் கூடாது. புரியுது அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில நாம் இந்த விஷயங்களோட உங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய செய்திகள் சரி, என் அருமையான சகோதரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மிக சுருக்கமாக பிதஅத் என்றால் என்ன, பிதஅத்துடைய மார்க்க தீர்ப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். பிதஅத் என்றால் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். இதனுடைய தீர்ப்பு என்ன? இது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கும். இவைகள் எதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிராகரிக்கப்படும் என்பது இதனுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லிட்டான். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதனுடைய மோசமான விளைவுகள்ல, மோசமான தீய விளைவுகள்ல, பிதஅத்துடைய மோசமான தீய விளைவுகள்ல பல விடயங்கள் நான் இப்போது உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். இதில் நான் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உரையை மக்களுக்கு நிகழ்த்த ஆரம்பிக்கும் போதும் எதை எச்சரிப்பாங்க? ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஒவ்வொரு புதியவைகளும் பிதஅத் என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொல்வார்கள். இதை மக்களுக்கு நபி அவங்க ஒவ்வொரு உரை ஆரம்பிக்கும் போதும் எச்சரிப்பாங்க என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இபாதத்துகளுக்கு மிகப்பெரிய சவால் பிதஅத் தான். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளுக்கு மிகப்பெரிய சவால் இதுதான், பிதஆக்கள். இல்ல புதிதாக நாங்கள் அதுல ஷைத்தான் கொண்டு நுழைக்க வச்சிருவோம். நுழைச்சா அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும், அங்கீகரிக்கப்படாமல் போய். கொஞ்சம் உள்ளுக்கு வாங்களே, இடம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் உட்காரும். சரி, இடம் இருக்கிற இடங்கள் உட்காருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில அதாவது இதனுடைய மிக மோசமான சில விளைவுகளை நாம் அறிந்து கொள்வோம், சில மோசமான விளைவுகளை அறிந்து கொள்வோம். அதில் என் அருமை சகோதரர்களே, நீங்க எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு மனிதனை குஃபருக்கு, ஷிர்க்குக்கு இட்டு செல்வது பிதஅத் தான்.
நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு அதாவது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஷிர்க்குக்குரிய பாலம் தான் பித்அத் என்பது. ஒருவரை ஷிர்க்குல கொண்டு போய் இடக்கூடியதாக எது இருக்கிறது? பித்அத் இருக்கிறது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க. இப்ப கபரை கெட்ட ஆரம்பிக்கிறது. கபரை ஒருத்தர் கெட்டுறாருன்னு வைங்களே, ஒரு நல்ல அடியார் மரணிச்சுட்டார், ஒரு கபரை கெட்டுகிறார் என்றால், என் அருமை சகோதரர்களே, அது ஆரம்பத்தில் அது கெட்டுறது ஷிர்கா? சொல்லுங்க. அந்த கபருக்கு மேலால் ஒரு கட்டிடத்தை கட்டுவது ஷிர்கா? ஷிர்கல்ல. அது என்ன? அது பித்அத். அது என்ன? அது பித்அத், கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு படிப்படியாக என் அருமையான சகோதரர்களே, அங்கு வணக்க வழிபாடுகளை செலுத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப அவரை ஷிர்க்குக்கு எது கொண்டு போனது? பித்அத். அவர் அங்க ஆரம்பிச்ச அந்த விஷயம் என்ன செய்தது? உங்களுக்கு தெரியும், மனித வரலாற்றில் ஷிர்க் எப்படி தோன்றியது? மனித வரலாற்றுல ஷிர்க் எப்படி தோன்றியது? குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்து நூஹ் அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சூரத்து நூஹ் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சில நல்லவர்களுடைய பெயர்களை சொல்கிறான். சில நல்லவர்களுடைய பெயர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் பால் மக்களை அழைக்கிறார்கள். அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் இந்த வத்தை, சுவாஐ, யகூஸை, யஊகை, நஸ்ரை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதில் ஊறி போனாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் பால் அழைக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கவில்லை. சரி, இது எப்படி அங்கு தோன்றியது, உருவாகியது என்று பார்த்தீங்கன்னா, சில நல்ல மனிதர்கள், இவங்க எல்லாம் அந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள். அவர்கள் மரணித்தவுடன் ஷைத்தான் அவர்களுக்குள் ஒரு சிந்தனையை போட்டான். என்ன? நல்லவர்கள் மரணித்தால் பெரும்பாலும் இபாதத்தில் ஒரு சோர்வு வரும், அமல்கள் ஒரு சோர்வு ஏற்படும். நல்லவங்க மரணிக்கிறாங்கன்ற ஒரு நிலை இருக்குதா இல்லையா? எனவே ஷைத்தான் என்ன செய்தான்டா, இந்த சோர்வை போக்குவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, இவர்களுக்குரிய அந்த சிலைகளை வடிங்க, உருவங்கள். இதை மக்கள் பார்த்தவுடன் அவர்கள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். என்ன? நல்லவர்களை பார்த்தவுடன் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்ப அல்லாஹ்வை ஆர்வமா வணங்குவாங்க. யாரதான் வணங்குவாங்க? அல்லாஹுவை ஆர்வமாக வணங்குவதற்கு ஷைத்தான் போட்ட பிளான். எப்படி? அல்லாஹுவை ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் வணங்குவதற்கு ஷைத்தான் போட்ட பிளான் என்ன தெரியுமா? இந்த மௌத்தான நல்லவங்களுக்கு நீங்க என்ன செய்ய, அவர்களுக்கு உருவங்களை வடிங்க. அவர்களை பார்த்தவுடன் இவங்க நல்ல மக்களாச்சு, அல்லாஹ் உற்சாகத்தோட வணங்குவாங்க என்று ஷைத்தான் ஒரு பிளானை போட்டான். அவர்களும் அதுபோன்று செய்தார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ்வை தான் வணங்கினான். அதை பார்த்து உற்சாகத்தை எடுத்துக்கொண்டு யாரை வணங்கினாங்க? அல்லாஹ்வை தான் வணங்கினான். ஒரு தலைமுறை செல்கிறது, அடுத்த தலைமுறை வருகிறது. அதற்கு பிறகு படிப்படியாக நேரடியாக அவைகளையே வணங்க ஆரம்பித்தார்கள். இதுதான் மனித வரலாற்றில் வழிகேடு தோன்றியது. இப்படித்தான் தோன்றுச்சு. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அவங்க தேர்வு செய்த அந்த வழியின் காரணத்தால் அந்த சமுதாயமே மிக பெரும் வெள்ளப்பிரளயத்தால் அழிக்கப்படுகின்ற அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் ஷிர்க்கிலே மூழ்கி போனார்கள் என் அருமையான சகோதரர்களே. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பித்அத் என்பது ஷிர்க்குக்குரிய பாலம். இங்கதான் ஆரம்பிக்கும். ஷைத்தான் இங்கதான் ஆரம்பிக்க வைப்பான். ஆரம்பிக்க வச்சுட்டு எங்க கொண்டு போவான்? அங்க கொண்டு போவான். எனவே இது மிக ஆபத்தானது. ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு விஷயம். இத அல்லாஹுடைய தூதர் அடையாளம் கண்டு, இனம் கண்டு மக்களுக்கு இதை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். மார்க்கத்தின் பேரால் எந்த ஒரு புதிதானவற்றையும் நீங்கள் உருவாக்காதீர்கள், அவைகள் வழிகேடுகள் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு உரையிலும் எச்சரிக்கிறாங்கன்னா இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். திரும்ப திரும்ப நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறாங்கன்னு சொன்ன அருமை சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில இது மிக ஆபத்தானது. பித்அத்துடைய மோசமான தீய விளைவுகள்ல முதலாவது நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, முதல் விஷயம், அது அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒன்று. அடுத்து அது குஃபுருக்கு கொண்டு செல்லும், ஷிர்க்குக்கு இட்டு செல்லும். அவ்வளவு ஆபத்தானது என்பது இதுல முதலாவது விடயம். சரி, டைம் 5:22. ஓகே, சரி. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த பித்அத்துடைய மோசமான தீய விளைவுகள்ல அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய விஷயத்தில் அறிவின்றி தீர்ப்பு சொல்லுதல், அல்லாஹுடைய விஷயத்தில் அறிவின்றி ஒன்றை சொல்லுதல் என்ற குற்றம் இதில் இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் அறிவின்றி ஒன்றை சொல்லுதல் என்ற குற்றம் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டும் என்ற ஒரு பொய்யை சொல்வாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். எனவே பித்அத்தை செய்யக்கூடியவர்களின் அருமையான சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் பொய்யை சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய விஷயத்திலே பொய்யை சொல்கிறார்கள். சாதாரண ஒரு குற்றம் அல்ல, சாதாரண ஒரு விடயம் அல்ல. எனவே அன்பிற்குரியவர்களே,
இதில் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய தூதர் சொன்னதை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும். இன்று மக்களை சமுதாயத்தில் பலர் எப்படி வழிகெடுக்கிறாங்கன்னா பிதத்தை ஆர்வப்படுத்துகிறார்கள், பிதத்தை ஆர்வப்படுத்தி பிதத்தின் பால் தூண்டுகிறார்கள். இவர்கள் இதை சொல்லும் போது இவர்களிடம் ஆதாரம் கிடையாது, இவர்களிடம் அதற்கான ஆதாரம் இல்லை. அல்லாஹுடைய பேரிலே பொய் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய பேரிலே பொய் சொல்கிறார்கள். எனவே இவ்வாறு துணிந்து பொய் சொல்லக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது பெரும் ஒரு குற்றமாக பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாத்து அதற்கு பிறகு சஹாபாக்கள் பாதுகாத்தார்களோ அது போன்று பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்மை சார்ந்ததாக இருக்கிறது. நாம் எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது, எதையும் மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அந்த அதிகாரம் நம்மிடம் இல்லை. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், பிதத்தை செய்யக்கூடியவர்கள் அதை பாவமாக நினைச்சு செய்யறாங்களா, நன்மையா நினைச்சு செய்யறாங்களா என்று ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நன்மையாக கருதி செய்கிறார்கள், நன்மையாக அதை கருதி செய்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அவர்கள் தௌபாவுடைய அந்த பாக்கியத்தை விட்டு மிக தூரமானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த பிதத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த தௌபா என்ற இந்த அமல் இபாதத்தை விட்டு மிக தூரமாக தொலைவில் இருப்பாங்க. ஏனென்றால் அதை அவர்கள் செய்வது நல்ல நோக்கத்தில் செய்வார்கள், நன்மை என்று கருதி செய்வார்கள், இபாதத் என்று கருதி செய்வார்கள். பிதத் என்பது பெரும் பாவம் தான் என் அருமை சகோதரர்களே. இதை எப்படி சொல்லுவாங்கடா அறிஞர்கள், பெரும் பாவத்தை விடவும் இது கொடியது, பெரும் பாவத்தை விடவும் கொடியது. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். எதை எடுக்கிறார் கையில? அதிகாரத்தை. மார்க்கத்தில் ஒன்றை அனுமதிக்கக்கூடிய, மார்க்கத்தில் ஒன்றை அறிமுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தனது கையில் எடுக்கிறாரு. அடுத்து மக்கள் அதை எப்படி செய்யறாங்கடா, தீன் மார்க்கம் என்று நினைத்து செய்யறாங்க, அதன் மூலம் இறை நெருக்கத்தை பெறலாம் என்று நினைத்து மக்கள் செய்கிறார்கள். எனவே நறுமையான சோதனை இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த நிலையிலே அவர்களுக்கு மௌத்து மரணம் வருமாக இருந்தால் இவ்வளவு மோசமான ஒரு நிலை. பிதஅத்துகளை செய்த நிலையில் அதற்கு தௌபா செய்யாமல் பாவ மன்னிப்பு தேடாமல் அந்த நிலையிலே அவர்கள் மரணிப்பார்களாக இருந்தால் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கவலையான நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சுன்னாவை நேசிக்க வேண்டும், நபி வழியை நேசிக்க வேண்டும். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், சுன்னா என்பது சஃபீனத்து நூஹ் என்று சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றதுதான் சுன்னா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றதுதான் சுன்னா, நபி வழி. யார் அதில் ஏறிக்கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்தார், அதில் யார் ஏறிக்கொள்ளவில்லையோ அவர் அழிந்து விட்டார் என்று சொல்வார்கள் அறிஞர்கள். எனவே நம்மை வெற்றிக்குள் ஆழ்த்தக்கூடிய, நம்மை வெற்றி பெற செய்யக்கூடிய சுன்னா, நபி வழி. அதற்கு நேர் எதிரானவைகள் தான் பிதஅக்கள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். அவைகளை நாம் வெறுக்க வேண்டும். இன்று எங்கள் சமுதாயத்தில் உள்ள கவலையான நிலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, மக்களுக்கு சுன்னத்தை விட பிதஅத் தான் தெரியுமாக இருக்கு, அறிமுகமாக இருக்கு. பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து 7வது நாள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 7வது நாள் அகீகா கொடுக்க வேண்டும், 7வது நாள் ஒரு குழந்தைக்கு பேர் வைத்த ஹதீஸ் இருக்கிறது, அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் முடியை மடிப்பதற்கான ஹதீஸ் இருக்கிறது. இப்படி பல சுன்னத்துக்கள் இருக்கின்றன. ஆனா இது பலருக்கு தெரியாது. ஆனால் 40வது நாள் ஒரு சடங்கு வைக்கிறான், 40வது நாள் என்று ஒரு சடங்கை அந்த நாள்ல ஒன்றை வைக்கிறாங்க, அது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு மார்க்கத்துல எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. 40வது நாள் என்று ஒரு ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க, நிகழ்ச்சியை வைக்கிறாங்க, இது பிதஆ. இது பாருங்க, சுன்னத்து மக்களுக்கு தெரியாது. அந்த 7வது நாள் நபி அவங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க, அது மக்களுக்கு தெரியாது. ஆனா 40வது நாள் என்று ஒன்றை அங்க ஒன்றை செய்யறாங்க, அது எல்லோருக்கும் தெரிகிறது. பாருங்க எவ்வளவு மோசமான விளைவென்றால், பிதஅத் உருவாகும் போது எது மரணிக்குது? சுன்னா மரணிக்குது. பாருங்க, பிதஆ அங்க பிதஅத் ஒன்று உருவாகும் போது மரணிப்பது சுன்னா. அல்லாஹ் பாதுகாக்க. அதுதான் உள்ள ஆக டேஞ்சரான விஷயம். சுன்னத்துகள் மக்களுக்கு அறிமுகமற்று விடுகிறது, மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்துகள் மக்களுக்கு அறிமுகமாகி கொண்டு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் இவைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் அமல் இபாதத்தை செய்வது இறை நெருக்கத்தை பெறுவதற்காக. இறை நெருக்கத்தை இல்லாமலாக்கக்கூடிய, துண்டித்து விடக்கூடிய மோசமான ஒன்றுதான் பிதஅத்துகள். எனவே அவைகளில் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து 2 பேர் திருப்பி உட்காருங்க, எக்ஸ்ட்ரா இடம் இல்லாதவங்க வெளியே